பக்தி அநேகமாக ரசிக்க ஹிருதயம் உடையவர்களுக்கு தான் பக்தி வராது. அத்தகைய ரசிக்க ஹிருதயம் இல்லாத போயிடுத்துன்னா அவர்கள் ஏதோ தியானம் பண்ணுவான், சாப்பிடாமல் இருப்பான், தூங்காமல் இருப்பான், கடுமையாக உடம்பை வருத்தி தப்பம் பண்ணுவாளே தவிர அவர்களுக்கு பகவானை ஆடி பாடி கொஞ்சி குழாவ அந்த ஒரு பாவம், அந்த ஒரு மனோபாவம், அந்த ஒரு ஹிருதயம் இருந்தால் தான் பக்தியில் ஆழம் காண முடியும். அப்படி ரசித்து பக்தி பண்ணணும் அப்படின்னு வந்துட்டா அந்த எப்படி பண்ணுறதுன்னா அதுக்கு நிறையா கீர்த்தனைகள், பகவானை பாடுறது சங்கீதத்தினால, பகவான் முன்னாடி நாட்டியம் ஆடுறது, பகவானை தானே புது புது பாடல்கள் பாடி அந்த பாட்டுக்கள்னாலே பகவானை சந்தோஷப்படுத்துறது, விதவிதமான புஷ்பங்களை கொண்டு அவனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, விதவிதமான வஸ்திரங்களை அவனுக்கு போட்டு அழகு பார்க்கறது, அவனுக்கு அழகான ஆலயங்களை நிர்மாணம் பண்ணி அழகு பார்க்கறது, இதெல்லாம் பக்திக்கு அங்கம். தியாகராஜ சுவாமிகளே ஒரு கீர்த்தனையில் சொல்லும் பொழுது, சங்கீத ஞானமோ பக்தி வீணா, சங்கீத ஞானமோ பக்தி வீணா, சங்கீர்கமோ சங்கீத ஞானமோ. அந்த கீர்த்தனையில் என்ன சொல்றாருன்னா, சங்கீதம் ஞானம் இல்லாதவர்கள்னாலே பக்தியினுடைய ஆழத்தை காண முடியாது அப்படிங்கிறார். சங்கீதம் பக்திக்கு அவ்வளவு முக்கியம். யார் அத்தகைய சங்கீத ஞானத்தோடு பக்தி பண்ணுறானோ அவனால தான் பக்தியினுடைய ஆழத்தை காண முடியும். சங்கீதம் தெரியாமல் எப்படி பக்தி பண்ண முடியும்னு கேட்கிறார் தியாகராஜ சுவாமிகள். இவர்களெல்லாம் ஒஞ்சவர்த்தி எடுத்துண்டு இப்படியே பகவானை பாடிண்டு அதில் வீதியில் வரக்கூடிய அதில் கிடைக்கக்கூடிய பொருளை வச்சுட்டு தான் ஜீவிக்கிறார்கள். தியாகராஜ சுவாமிகளே ஒரு கீர்த்தனையில் சொல்கிறார், ராமா, என்னுடைய வாழ்க்கை முழுவதும் என்னுடைய குடும்பத்துக்கு வேண்டிய உப்பிலிருந்து உனக்கு பூஜைக்கு வேண்டிய கற்பூரம் வரைக்கும் நான் உஞ்சுவரத்திலேயே சம்பாதிச்சேன் அப்படின்னு சொல்றார். குடும்பத்துக்கு வேண்டிய அன்றாட சமையலுக்கு வேண்டிய சாமான்கள் இருந்து நான் ஒருத்தர்கிட்ட போய் கை நீட்டி நிற்கலை, உன்னை பாடிண்டு வீதியில் சொம்பு எடுத்துட்டு போனேன், யார் யார் எங்கிட்ட என்னென்ன போட்டாலோ அதை கொண்டு தான் என்னுடைய வாழ்க்கையே நடந்திருக்குன்னு தன்னுடைய ஒரு கீர்த்தனையில் சொல்றார். மகான்களுடைய கீர்த்தனைகள்லாம் எப்படி வந்தது அப்படின்னா, தியாகராஜ சுவாமிகள் பகவானோட பக்தி பண்ணினார், மீரா பகவானோட பக்தி பண்ணினா, நாயன்மார்கள் பகவானோட பக்தி பண்ணினா, ஆழ்வார்கள் பகவானோட பக்தி பண்ணினா, எண்ணற்ற பக்தர்கள் பகவானோட பக்தி பண்ணியிருக்கா. ஆனால் அவர்களுக்கும் பகவானுக்கும் எத்தகைய ஒரு அனுபவம் ஏற்பட்டது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. தியானத்தில் வந்தானா, காட்சி கொடுத்தானா, பேசினானா, என்ன சொன்னான் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பர்சனலாக போயிடுது. ஆனால் அவருடைய அத்தனை கீர்த்தனைகளும் இம்பர்சனலாக நமக்கு இன்றைக்கு வரைக்கும் கிடைக்கிறது. அது வச்சுட்டே அவர்களுக்கு எத்தகைய அனுபவம் ஏற்பட்டிருக்க முடியும் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடிகிறது இல்லையா? எல்லாருக்கும் அவருடைய தியாகராஜருடைய கீர்த்தனைகள் கிடைக்கிறது, தாசரமாளுடைய கீர்த்தனைகள் கிடைக்கிறது, ஊத்துக்காடு வெங்கடகவியோடைய கீர்த்தனைகள் கிடைக்கிறது, அருணாச்சல கவிராயருடைய கீர்த்தனைகள் கிடைக்கிறது, தேவாரம் கிடைக்கிறது, நமக்கு திருவாச்சகம் கிடைக்கிறது, நமக்கு ஆழ்வாருடைய பாசுரங்கள் கிடைக்கிறது. இதை வச்சுட்டே இவர்களுக்கு எத்தகைய ஒரு அனுபவம் ஏற்பட்டிருந்தால் இந்த கீர்த்தனை வந்திருக்கும். ஏன்னா அந்த கீர்த்தனைகள்ல அத்தகைய அனுபவங்கள் நமக்கு புரிய வரது, ஹிருதயத்துக்கு புரியறது. அதனாலே அப்படி உஞ்சுவர்த்தி எடுத்துட்டு தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய குடும்பத்தை நடத்தினாருங்கிறது ஆச்சரியம் இல்லை. உலகத்தில் எவ்வளோ பெரிய கோட்டீஸ்வரர்கள் இல்லையா, கோட்டிக்கணக்கில் பணம் வச்சுருக்கிறவா இல்லையா, தனவந்தர்கள் இல்லையா. பகவான் யாருடைய கனவுலையாவது போயிட்டு ஒரு கோட்டீஸ்வரன் கனவுல போய் எனக்கு ஒரு வைர நெக்லஸ் பண்ணி போடு, இல்லை பெரிய கோவில் கட்டு அப்படின்னு கேட்கறது இல்லை. அவர்களாக போடுறது வேற விஷயம். பகவானா கேட்டானால் அதையும் ஒரு உஞ்சுவர்த்தி எடுத்து வரக்கூடிய பாகவதர்கிட்ட தான் கேட்கிறான். இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதரை நாம் சேவிக்க போனோமானால் மாசி மாதத்தில் 3 நாட்கள் ரங்கநாதனுக்கு ஒரு ஆபரணங்கள் எல்லாம் போட்டிருப்பா புதுசாக. அந்த 3 நாட்கள் மட்டும்தான் அதை போடுவா. அந்த 3 நாட்கள் ரங்கநாதனுக்கு போடக்கூடிய ஆபரணங்கள்லாம் யார் பண்ணி போட்டா? வெங்கடகிரி பாகவதர்னு ஒரு பாகவதர் பண்ணி போட்டது.